சிங்கமும் சிறு எலியும். ஒரு நாள் மதிய வேளை இருக்கும். சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது. இதனால் சிங்கம் விழித்தது. கோபம் கொண்ட சிங்கம் எலியை பிடித்து, நீ எனக்கு இன்று நல்ல மதிய உணவாக போகிறாய் என்று கர்ஜித்தது. ஆனால் எலியோ சிங்கத்திடம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன், என்னை சாப்பிடாதீர்கள் என கெஞ்சி கேட்டது. சிங்கத்திடம் இந்த எலி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு நன்றியை திருப்பிச் செலுத்துவேன் என்றது. சிங்கமோ, இவ்வளவு சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு எனக்கு நீ எப்படி உதவ முடியும் என்று எலியை பார்த்து ஏளனம் செய்தது. இருந்தாலும் சிங்கம் எலியை கொல்லாமல் போகவிட்டது. சில நாட்கள் கடந்தன. பின்பு இந்த காட்டிலே ராஜாவாக வாழ்ந்த இந்த சிங்கம் ஒரு சிறிய இறைச்சி துண்டிற்காக ஆசைப்பட்டு அந்த சிங்கம் வீரர்கள் வைத்திருந்த வலையிலே சிக்கிக்கொண்டது. வலையிலே அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்தது, அழுதது. அந்த சிறிய எலி இந்த சிங்கத்தினுடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு மிக விரைவாக சென்று பார்க்கும்போது ராஜாவாக இருந்த சிங்கம் வலையிலே அகப்பட்டிருப்பதை பார்த்து அந்த வலையை எலி தன் பல்லினால் வெட்டி சிங்கத்தை தப்பி போக உதவியது. ராஜாவான இந்த சிங்கம், இந்த சின்ன எலி என்னை காப்பாற்றி விட்டதே என்று வெட்கப்பட்டு தலை குனிந்து எலிக்கு தன்னை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மில் அநேகர் நான் பெரியவன் நீ சிறியவன் என்று பாகுபாடு நமக்குள் உண்டு. ஒருவேளை நம்மில் ஒருத்தர் வசதியாக இருந்தால், ஒருவர் வசதி குறைவாக இருந்தால், ஒருவன் பெரிய ஜாதி சிறிய ஜாதி என்றிருந்தால், இன்று நம் மக்களிடையிலே பாகுபாடு இருப்பது வழமை. ஒருவன் பணக்காரனாக இருக்கும்போது அவன் ஏழையை பார்த்து நகைப்பதும் சிரிப்பதும் இன்று வழக்கமாகத்தான் இருக்கிறது. எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களும் சில நேரங்களில் சறுக்குவது வழமை. இப்படித்தான் இந்த சிங்கமும் தன்னுடைய காட்டிலே ராஜாவாக இருக்கின்ற ஒரு சிங்கம் விட்டால் யாரும் இல்லை என்கின்ற ஒரு தலைக்கணத்துடன் வாழ்ந்த சிங்கத்திற்கு இந்த எலி எவ்வாறு உதவி செய்ததோ அதே போலதான் நம்மிலும் நம் மக்களிடத்திலும் நம்மை விட வசதியில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம் தராதரத்திலே குறைவாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களாலும் கூட நமக்கு உதவி செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் உண்டாக்கலாம். எனவே யாரும் மட்டம் தட்டாமல், யாரையும் குறைவாக இடை போடாமல், நம் எல்லோரும் ஒருவர் என்ற யதார்த்தத்திலே நாம் வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம்.